கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறேன். மறுபடியுமாக கிருபையாய் ஒரு புது மாதத்தை தந்ததற்காக அவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17. Psalms chapter 40 verse 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். But I am poor and needy, yet the Lord thinketh upon me. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளில் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். குடும்பத்தாரால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், உறவினர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், வேலை செய்கிற ஸ்தலத்திலே நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே சிறுமைப்படுத்தப்படுகிறோம், நண்பர்களினாலே சிறுமைப்படுத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சிறுமைப்படுத்தப்படுகிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன். சிறுமைப்படுத்தப்படுகிற உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட உங்களை கர்த்தர் நினைந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்கள் சிறுமையை மாற்றி போட்டு உங்களை நினைந்தருளி உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டி உங்களை மகிமையாய் உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். மனம் கலங்காதீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்திலே அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, அருமையான இந்த ஸ்திரீ அன்னாள் குழந்தை இல்லாமையாய் இருந்தாள். அப்படிப்பட்ட அந்த அன்னாளை கர்த்தர் அவளுடைய சிறுமையை நோக்கி பார்த்து அவளை கண்ணோக்கி பார்த்து அவளை மறவாமல் நினைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை அவளுக்கு கொடுத்து அவளை கனப்படுத்தி மகிமையாய் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை இன்று உங்களுக்கும் அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் அன்னாளை போல ஒரு சூழ்நிலையிலே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நினைந்தருளுகிற தேவன். உங்கள் சிறுமையை நோக்கி பார்த்து உங்களை மறவாமல் நினைந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் சிறுமையை கண்ணோக்குகிற ஓர் தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபியுங்கள். சிறுமைப்படுகிற நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து கண்ணீர் சிந்துங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறுமையை நோக்கி பார்த்து உங்களை நினைந்தருளி, அன்னாளை நினைந்தருளின தேவன் மறவாமல் உங்களை நினைந்தருளி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். மனம் கலங்காதீர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நினைந்தருளுகிற தேவன், அருமையான அன்னாளை நினைந்தருளின தேவன். இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இந்த நாளிலே நினைந்தருளுவார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். உங்களை கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய சிறுமையை மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவன்.
அவர் வல்லமை பொருந்திய தேவன். அவர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, அடிமையினுடைய வாழ்க்கையில கூட நானும் என் மனைவியும் சுமார் 8 ஆண்டுகளாக சிறுமைப்படுத்தப்பட்டோம். ஆண்டுடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி நாங்கள் செபித்தோம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் கதறினோம். எவ்வளோ அவமானங்கள், நிந்தனைகள், பரியாசங்கள், இவைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். அன்று அந்நாளை மறவாமல் நினைந்தருளின தேவன், அவளுடைய சிறுமையை கண்ணோக்கின தேவன் எங்களுடைய சிறுமையும் கண்ணோக்கி பார்த்தார். எங்களுடைய கண்ணீரை கண்டார். ஆண்டவர் எங்களை நினைந்தருளி எங்களை மறவாமல் அவருடைய சிந்தனையில் வைத்து ஏற்ற வேளை வரும்போது அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி வாக்கு தத்தத்தின் குமாரனாய் மார்வல் சாமுவேல் என்ற ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தந்து இந்த நாளிலே எங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து எங்களை கனப்படுத்தி எங்கள் சிறுமையை மாற்றி போட்டு எங்களை கனப்படுத்தி உயர்த்தின தெய்வம் என்றும் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமை பொருந்தியவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தெய்வம் உங்களுக்கும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மனம் கலங்காதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவனாகி கர்த்தர் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சிறுமையை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், கனப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகரால நீங்கள் நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், சிறுமைப்படுத்தப்படலாம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருக்கிறேனே, படித்தவற்றை எல்லாம் மறந்து விடுகிறதே, நான் என்ன செய்வேன்? தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறதே, தேர்வு எழுத வேண்டுமே, எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நினைந்தருளுகிற தேவன். உங்கள் சிறுமையை நோக்கி பார்த்து ஆண்டவர் உங்களை நிந்தைகளையும் உங்களுடைய அவமானங்களையும் மாற்றி அதே இடத்துல, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தூசிக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமை பொருந்திய தேவன். அவர் வாக்கு மாறாதவர். உங்களுக்கும் அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்நாட்களிலே அரசு பொது தேர்வு எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பார்த்து உங்களை நினைந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். தேர்வு அறைக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்படுவீர்கள். தேர்வை குறித்த பயம், நடுக்கத்தை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவருடைய ஞானத்தை தந்து தேர்வை வெற்றியோடு எழுதி முடிக்க கர்த்தர் அருள் புரிவார். மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களை நினைந்தருளி ஜெயத்தை தருகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தைரியத்தோடு போங்கள். தேவனாகி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை நினைந்தருளி உங்களை ஆசீர்வதித்து தெய்வீக ஞானத்தினால் உங்களை நிரப்பி உங்களை அபிஷேகித்து நல்ல முறையிலே தேர்வை எழுதி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடிமையோடு சேர்ந்து அவர்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிக்கிற தேவனாக இருக்கிறேன். சிறுமையை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் கொடுத்து அவர்களே மேன்மையாய் நீ கனப்படுத்தி உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலே அநேக நன்மைகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு எதிர்காலம் எனக்கு தேவை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு தேவை என்று எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளுங்கப்பா. அவருடைய சிறுமையை நோக்கி பாருங்க. அவர்கள் அவமானப்படுகிற இடங்களில், அவர்கள் நிந்திக்கப்படுகிற இடங்களிலே கர்த்தர் உம்முடைய கரம் அவளோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி
அவர்கள் சிறுமையை மாற்றி அவர்களை நினைந்தருளிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, அரசு பொது தேர்வு எழுதும்படி ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி அருளும். தேர்வை குறித்த பயம், நடுக்கம் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவர்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தேர்வு அறைக்குள் பிள்ளைகள் கடந்து போகும்போது தேவ கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற பதிலை எழுத வேண்டிய ஆற்றலை தூய ஆவியானவர் கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து கரம் பிடித்து நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையை மாற்றி போட்டு அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர்களை நினைந்தருளி அவர்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மா, எங்கள் மறவாமல் நினைந்தருளி அவர்களுக்கு பாக்கியத்தின் நன்மையினால் முடிசூட்டி அவர்களை கனப்படுத்தி உயர்த்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சிறுமைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய பாக்கியத்தை நன்மையினால் அவர்களை முடிசூட்டி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் சிறுமைகளை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உங்களை நினைந்தருளி மறவாமல் அவருடைய சிந்தையில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.